பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேலி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடினம் தமிழ்குடி. தமிழ்நாட்டின் ஜம்பை கல்வெட்டுகள் மற்றும் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கிமு 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை. கிமு 2ஆம் நூற்றாண்டைச் சார்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கீழடி அகழ்வாய்வில் கிடைத்துள்ளன. இந்தியாவில் கிடைத்துள்ள கல்வெட்டுகளில் 60 விழுக்காடு கல்வெட்டுகள் தமிழ் மொழியிலேயே இருப்பது தமிழின் பழமையை உறுதி செய்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை உருக்கி கருவியாக்கி வாழ்ந்தான் தமிழன் என்ற ஆதாரம் சிவகலையில் கிடைத்துள்ளது. தமிழ் ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு தொல்குடி சமூகத்தின் நீண்ட தொடர்ச்சியான நாகரீகம், பண்பாடு மற்றும் வாழ்வியலின் அடையாளமாகும். உலகில் பேசப்படும் சுமார் 6000க்கும் மேல் உள்ள மொழிகளில் 6 மொழிகள் மட்டுமே செம்மொழியாக உலக மொழியியல் அறிஞர்களால் கருதப்படுகிறது. தமிழ், சம்ஸ்கிருதம், கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, சீனமாகும். செம்மொழி தன்மை என்பது தொன்மை, தாய்மை, தூய்மை, செம்மை, தனிமை, இனிமை, இளமை, வளமை உள்ளிட்ட பல பண்புகளால் அளவிடப்படுகிறது. நம் தாய்மொழியான தமிழ் மொழி இந்த பண்புகளோடு தொடர்ச்சியான இலக்கண மரபுகளையும் இலக்கிய வளங்களையும் கொண்ட வகையாக உள்ளது. அதில் தமிழ் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பழமையான மொழியாகும். தமிழ் மொழி இன்றைக்கும் பள்ளிகளில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. தமிழ் அரசு அலுவலக மொழியாக இருக்கிறது. உலக அளவில் 9 கோடி மக்களுக்கும் மேல் பேசப்படும் மொழியாக உள்ளது. உலக மக்களால் அதிகம் பேசப்படும் முதல் 20 மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்றாகும். இயல், இசை, நாடகம் என முத்தமிழோடு திரைத்தமிழ், அறிவியல் தமிழ், கணினி தமிழ், வலைத்தமிழ் என நாள்தோறும் தன்னை புதுப்பித்து இன்றும் இளமையோடு இளங்கும் செம்மொழியாகும். தமிழ் இலக்கியங்களான 10 பாட்டு, 8 தொகை, திருக்குறள் உள்ளிட்ட 17 கீழ்கணக்கு நூல்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இயற்றப்பட்ட இலக்கியங்களாகும். தமிழ் மொழி ஒரு சமய சார்பற்ற மொழியாகும். சைவம், வைணவம், சமணம், பௌத்தம், கிறித்தவம், இஸ்லாம் போன்ற சமய இலக்கியங்கள் தமிழில் உள்ளது. இது வேறு எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பாகும். தமிழ் மொழி திராவிட மொழிகளில் மூத்த மொழி. தமிழிலிருந்து கன்னடம், தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகள் தோன்றியதை கன்னடமும் களித்தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்து உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயினும் சிதையா சீரிழமை கொண்டது என மனோன்மணியம் சுந்தரனார் பாடியுள்ளார். உலக அளவில் தமிழ் மொழி செம்மொழியாக கருதப்பட்டாலும் டாக்டர் ஜார்ஜ் எல் ஹார்ட் என்ற பேராசிரியர் எழுதிய ஸ்டேட்மெண்ட் ஆன் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் தமிழ் as a classical language என்ற அறிக்கைக்கு பின்னரே 2004ஆம் ஆண்டில் தமிழ் மொழியை செம்மொழியாக இந்திய அரசு அறிவித்தது. இவ்வறிக்கையை பற்றி கலைஞர் தமிழ் செம்மொழி வரலாற்றில் இவ்வறிக்கை ஒரு ஆணிமுத்து என்று குறிப்பிடுகிறார். இவ்வறிக்கை தமிழ் ஒரு செம்மொழி என்ற கருத்தை இந்திய கல்வி அறிஞர்கள் இடையே பரவலாக எடுத்துச் சென்றது. முனைவர் வாசே குழந்தைசாமி எழுதிய உலகச் செவ்வியல் மொழிகளின் வரிசையில் தமிழ் திரு மணவை முஸ்தபா எழுதிய செம்மொழி உள்ளும் புறமும், கலைஞரின் செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள் போன்ற நூல்கள் தமிழின் செவ்வியல் தன்மையை உலகுக்கு பறைசாற்றுகின்றன. ஐக்கிய நாடுகள் மற்றும் கூகுள் போன்ற தொழில்நுட்ப நிறுவனங்கள் தமிழ் மொழியின் முக்கியத்துவத்தை ஏற்றுக்கொண்டுள்ளன. தமிழின் எழுத்து முறை யூனிகோட் என்ற ஒருங்குறியில் இடம் பிடித்து டிஜிட்டல் காலத்திலும் அதன் இருப்பை உறுதிப்படுத்துகிறது. தமிழ் ஹார்வர்ட் முதல் கேம்பிரிட்ஜ் வரையிலான பல்கலைக்கழகங்களில் கற்பிக்கப்படுகிறது. 2000 ஆண்டுகளுக்கும் மேலான சிறப்புமிக்க இலக்கிய வரலாற்றுடன் தமிழ் மொழி இந்திய பண்பாடு, தத்துவம் மற்றும் மொழியியல் மேன்மையின் சாட்சியாக விளங்குகிறது. பிற பழமையான மொழிகள் மறைந்தோ மாற்றமடைந்தோ இருந்த போதிலும் தமிழ் இன்னும் இளமையோடு தொன்மையும் தொடர்ச்சியும் கொண்டு விளங்குகிறது. செந்தமிழே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்ற பாவேந்தர் பாரதிதாசன் வரிகளை உள்வாங்கி தமிழை போற்றுவோம், தமிழர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்.
வெல்க தமிழ்!